வணக்கம், வெல்கம் டு நாலு ரிவ்யூஸ் நல்ல சினிமாவும். இதெல்லாம் கேட்டு நானும் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. தேவி லாட் ஆஃப் ஒரு கேப் வந்துருச்சு நாங்கள் ஷோ பண்ணிட்டு. ஸோ இந்த பொங்கல் திருநாளில் இந்த வருஷம் 2020ல் we are back with லைட்லாம் வந்துச்சிருக்கு, பிரைட்டாக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இல்லை ஸோ இன்றைக்கி என் கூட பேனலில் இருக்கிறது நான் அவினாஷ் ராமச்சந்திரன், நவீன் தர்ஷன், ஆஷாமித் ஐயப்பன், கோபிநாத் ராஜேந்திரன். ஸோ இன்றைக்கி நாங்கள் பேச போகிற படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற பட்டாசும் போன வாரம் வந்து தர்பார். ஸோ பொங்கல் ரிலீஸ் இல்லையா? எது பேசலாம் ஃபர்ஸ்ட், தர்பாரா பட்டாசா? ஃபர்ஸ்ட் நான் அப்போ தர்பார் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு மேக்னெட்டிக் நேம் அதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஒரு படம். ஏன்னா வந்து அந்த படத்தில் எல்லாமே வந்து சென்டர் அரவுண்ட் ரஜினிகாந்த் மட்டும்தான். அவர் பல படங்கள் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் எனக்கு கேள்வி என்னென்னா, போன வருஷம் பேட்டை வந்தது பொங்கலுக்கு, இந்த வருஷம் தர்பார் வந்திருக்கு. ரெண்டுமே நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா வந்து பழைய ரஜினியை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ பழைய ரஜினி பார்த்த மாதிரி இருந்துச்சா தர்பாரில்? Yeah, a bit yes, because Petal I think I had that feeling more. அந்த ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அந்த ஒரு ஜோனுக்கு அவரை திருப்பி கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்தது. தர்பாரில் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் டெஃபினட்டாக இருந்தது. எஸ்பெஷலி வந்து தரம் மாற பாட்டெலாம் வந்து நான் வந்து சில்ரே செதற விட்டேன். இட் வாஸ் வெரி க்யூட் சீயிங் ஹிம் இன் தட் ஜோன். பட் அதை தவிர்த்து படத்தில் எதுவும் இல்லைங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். பேட்டாவோட கம்பேர் பண்ணுறப்போ பேட்டா இஸ் ரெடியா பெட்டர் ஃபேன்மேட் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபேன்மேட் ஜோன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு கிரே ஏரியா மாதிரி தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் அதை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு மெயின் ஸ்டோரியில் கொண்டு விட்டுறது வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சு. தர்பார் அதுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக வந்திருக்கேன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த ஒரு ரஜினி ஃபேன் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நிறையா இருந்துச்சு. ஆஷா சொன்ன மாதிரி அந்த ரொமான்டிக் சீக்வன்சஸ் தான் நான் யோசித்தேன். நயன்தாராவோட எப்படி இருக்க போகுது, ரொம்ப ஆக்வர்டாக காமிச்சிருவாங்களா, வியர்டாக இருக்க போகுதா அப்படின்றப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2.0 ஏமி ஜாக்சன் ஈவெண்ட் சொன்னப்போ நம்ம லைட்டாக யோசிச்சு தெரியுமா, என்னடா நான் தலைவர் வச்சு எதாவது பண்ணிட்டு காமெடி இப்படி பண்ணிட போறீங்களான்னு நினச்சது லைட்டாக எங்கேயும் யோசித்தேன். பட் வே தே ஹேண்டில்ட் இட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த க்யூட்னஸ் கொண்டு வரதும், அந்த மோர் தென் ஃபேன் பாய்ஸ்ன்னு தாண்டி ரஜினி ஒரு 20 years பேக் நம்ம எப்படி பார்த்தோம், சின்ன வயசில் நம்ம பார்த்த ரஜினி கொண்டு வரதுல மெனக்கட்டுருக்காங்கன்னு தெரியுது. டு பி வெரி ஹானஸ்ட், பேட்ட அளவுக்கு அதை பண்ணல, அதையும் பண்ணலை. ஸ்டோரி வைஸ்க்கு எனக்கு ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ரஜினி மேலே ஒரு ஸ்டார் நீங்கள் படத்தில் கொண்டு வரும்போதே உங்களோட எவ்வளோ பெரிய வில்லன் போட்டிருந்தாலே அவங்க கொஞ்சம் வந்து கம்மியாக தான் ஆயிடுவாங்க, கம்மியாக தான் ஆக்கப்பட்டுருவாங்க. பட் நீங்கள் எழுதுறதே ரொம்ப கம்மியாக எழுதிருந்தீங்கன்னா பத்தாது. ஏன்னா எப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்ஃப்ளிக்ட் நான் எப்போ பார்ப்பேன்னா, 2 கான்ட்ராஸ்டிங் ஐடியாலஜிஸ் இருக்காங்க, அவங்க மீட் பண்ணுறப்போ இருக்கிற ஒரு சுவாரஸ்யம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேர் மீட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் தான். அண்ட் அதுக்கான ஒரு பில்டப்புமே ரொம்ப சரியான ஒரு விதத்தில் இல்லை. எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா முருகதாஸ் வந்து ஸ்பைடர் மாதிரி ஒரு கேரக்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ஹைப் பண்ணப்பட்ட ரோலுமே கூட அது இவ்வளோ தான் இருக்குன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் ரஜினி பொறுத்த வரைக்கும் வந்து 90s ரஜினி ஸ்டார் ஆனது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணம். அவர் பண்ண ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சமுதாயத்தில் வந்து மதிப்பு கம்மியாக கருதப்பட்ட ரோலாக எடுத்து பண்ணார். கூலிக்காரன், ஆட்டோக்காரன், பால்காரன். ஸோ இது வந்து எல்லாருன்னா எம்ஜிஆர் பீரியட்லேருந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, தன்னை தானே ஸ்க்ரீனில் பார்க்கறதுனால கொண்டாடிடுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. இதில் வந்து ரஜினியாகவே இருக்கார். அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு பாயிண்ட், இது பேட்டை இல்லாமல் நான் பார்த்துங்கன்னா உனக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருந்தது. பேட்டை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுலேயுமே ரஜினின்னு தான் சொல்கிறாங்க, பேக்ரவுண்டில் சூப்பர் ஸ்டார்னு வராங்க. அண்டு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்தில் ஒரு டோன் ஈவனாக இருக்குன்னு அது பார்ப்பேன். ஸோ சீரியஸ் ஃபில்மா இல்லை காமெடி ஃபில்மா, இல்லை நீங்கள் வந்து அதை வந்து நாங்கள் எப்படி நான் அந்த படத்தை நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். அட்லீஸ்ட் டுவர்ட்ஸ் இன்டர்வல் அந்த கிளாரிட்டியில் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது ரஜினிகாந்த் அப்படின்ற ஒருத்தர் வந்து கொண்டாட வேண்டிய தருணத்தில் யாருமே இல்லை. இப்போ லைக் ஹீஸ் ஆல்ரெடி ரீச் த பிளேஸ் வேர் அவர் இன்னும் நம்ம கொண்டாட வேண்டிய அதை ஒரு தனியாக அவருக்கு ஒரு பில்டப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்தாலும் யூ நோ தட் ஒரு ஹைப் இருக்குன்னு. ஒரு 90s ஒரு தேவைப்பட்ட ஒரு ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் ஓடி வருது. இப்போவும் வந்து நம்ம அதையே பண்ணுறதுனால என்னவோ வந்து இந்த ஸ்டோரி மிஸ் ஆகுறதோ இல்லைன்னா வந்து யூ கேன் ஒரு அந்த ஒரு கேரக்டரை கொண்டாடுறது வேறு, ரஜினிகாந்த் அப்படின்ற ஒருத்தரை கொண்டாடுறது வேறு. இவர் சொன்ன மாதிரி பேக்ரவுண்டில் ரஜினின்னு வரதும், தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்துட்டு இருக்கிறதும், அந்த படத்தில் ஒரு ஆதித்ய அருணாச்சலம் அதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ இஸ் இட் வென் வில் நம்ம ஃபில்ம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், வென் வில் ரியலைஸ் தட் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த பிளேஸ் தாண்டிட்டார். இட் டசன்ட் நீட் டு பி செலிப்ரேட்டட். இன்னுமே அவரை தூக்கி வச்சு கொண்டாட அவசியம் இல்லை. அவர் இருந்துட்டார். நம்ம வந்து அவரை பாராட்டம், அவர் என்ஜாய் பண்ணுறது நம்ம எப்போ கற்றுப்போன்றது when do you realize that transition will happen? ஐ திங்க் அது ரைட்டிங்லேயே வரணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஒன்ஸ் தட் ஹவ் ஒர்க்ட் அது வந்து எல்லாமே ஒரு அண்டர் டாக்
ஒரு லெவலுக்கு போய் அதுக்கப்புறம் ஹீல் ஹிட் பேக். ஸோ அந்த ஜேர்னி ஒன்று இருக்கும், அங்கே தான் நம்ம இமோஷனலி இன்வால்வ் ஆகும், கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து அவன் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்கிறத பார்த்துட்டு அவன் திரும்பி அடிக்கிறப்போ நமக்கு வந்து லாஜிக்காவது ஏதாவது பரவாயில்ல நீ திருப்பி அடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போது பிகிலாக இருக்கட்டும், ஈவன் தர்பாராகவும் இருக்கட்டுமே, ஆரம்பத்துலேயே அவங்க ஒரு பெரிய ஆளாக காமிச்சிடுறாங்க. ஸோ வேர் இஸ் தி இமோஷனல் என்ன சொல்கிறது கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு ஒரு லல்லுங்கிறது நம்ம நம்புற மாதிரியான ஒரு லல்லாவே இருக்காது. செலிப்ரேஷனாக இருந்தாலுமே எனக்கு பரவாயில்ல, நீங்கள் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்கன்னா அது ஒரு டெத்து வைக்காதீங்க, ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வைக்காதீங்க, அங்கே வந்து ஒரு சீரியஸான ஒரு ப்ராஸ்டியூஷன் ராக்கெட் நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி விஷயங்களை எனக்கு காட்டாதீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து எனக்கு ஒரு அண்டர்ஏஜ் பொண்ணுங்கள்லாம் வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து எனக்கு காமெடி வச்சு எனக்கு சிரிக்க முடியாது. எனக்கு பர்சனலாக அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஓகே, முன்னாடி சீன் தான் நான் வந்து டக்கு டக்கு சேனல் மாத்திர மாதிரிலாம் வந்து நம்ம எமோஷன்ஸ் மாறாது. ஒரு படத்துக்கு இந்த டோனுன்றது கொஞ்சம் தேவைன்னு நினைக்கிறேன். பட் நான் அதை பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிங்கிறது ஒரு பிராண்டையும் தாண்டி அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, மார்க்கெட் வேல்யூ சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு they'll try to minimize the risk in doing a film with him. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து ஒரு ரஜினி படத்தை வச்சு நீங்கள் வந்து ஒரு பரியன் பெருமாள் மாதிரி ஒரு படம் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் வந்து அதுக்கு ஒரு நீஷ் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. அது ஆப்வியஸ்லி எல்லாரையும் தாண்டி நீஷ் ஆடியன்ஸ் கொண்டாடுறதுனால தான் அது வெளியே வந்துச்சு இப்படி ஒரு படம். அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் நம்ம ரஜினி மாதிரி ஒரு பிராண்ட் வச்சு பண்ண முடியாது. அதுக்கு மார்க்கெட் டிசைன்ஸ் ஆயத்தட்டு இருக்காரு, சொல்லணும்னு அவசியமே கிடையாது, எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் எவ்வளோ கம்மியாக அந்த ரிஸ்க் வச்சு விளாட்றீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் ஆகுன்றது தான் மார்க்கெட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் அதை வச்சு இவங்க விளாட்றோம். அதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான். ஒரு ரஜினினா இவ்வளோ தான் அழுவ முடியும், இதுக்கு மேலே அழுதா அது வந்து மாஸ் படம் கிடையாது, அவர் மாஸ் ஹீரோ கிடையாது அதுக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தான் இது. ஐ திங்க் தட் ஆல்சோ அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம கன்சியூம் எப்படி பண்ணுறோங்கிறதுல ஒரு மேஜர் சேஞ்ச் தேவைப்படுது. இப்போ அவர் சொன்னது ஒரு எக்ஸ்டென்ஷன் அண்ட் உங்களோட கேள்விக்கான பதிலாகவும் நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய பேர் சிவகார்த்திகேயனை அந்த இதில் ஒத்துக்க முடியல அவங்களால. லைக் ஐ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஐ ஸ்போக் டு, படம்லாம் ஓகே தான், லைக் தட் ஃபிலிம் ஆல்சோ ஹேட் இஷ்யூஸ், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. பட் டாக்கிங் ஒன்லி ஆன் திஸ், என்னால் சிவகார்த்திகேயன் எதுக்கு மெசேஜ் சொல்கிறாரு, சிவகார்த்திகேயன் எதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணுறாரு, அவர் வந்து ஜாலியாக வந்து குடும்பத்தோட தட் ஜோன் ஃபன் பாய் அந்த ஜோன்லேயே இருக்கிறது, அவருக்கு எதுக்கு இதெல்லாம் வேலைக்காரன் சேம் சாப்டரா? ஸோ என்னன்னா நம்ம வி ஆல் ஃபர்கெட் ஹவு குட் ஆக்டர்ஸ் ஆர் ஸ்டார்ஸ் ஆர். அவங்க ஸ்டார் ஆனதுக்கப்புறம் அவங்க ஆக்டருங்கிற அந்த மேட்ரையே நம்ம மறந்துடுறோம். ஸோ அவங்க இப்படி பார்த்தா மட்டும் சந்தோஷம்னு நம்ம இருக்கிற வரைக்கும் டேரக்டர்ஸ்க்கும் கிரியேட்டர்ஸ்க்கும் பெருசாக ஜோன் இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். லாஸ்ட் கப்பல் ஆஃப் தலைவர் படத்தில் வந்து ஹீரோயின்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டையில் வந்து ட்ரிஷாவும் ஹீரோயின் கிடையாது, சிவன் ஹீரோயின், மாலைக்கா தான் ஹீரோயின். கரெக்ட். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் தட்ஸ் தேர் அஸ் வெல். இந்த படத்தில் வந்து ஆப்வியஸ்லி நிவேதா தாமஸ் தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஹீரோயின். பிகாஸ் மேகாகாஷ் இல்லையா? மேகாகாஷா அது கெஸ்ட் அப்பியரன்ஸ். ஷூர். ஸோ த்ரிஷா சரி வேணா விடுங்க, அது கெஸ்ட்டு. ஸோ இந்த படத்தில் பார்த்துட்டீங்கன்னா நிவேதா தாமஸ் தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஹீரோயின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷி ஹேட் மோர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், எமோஷனல் ஆர்க் இருந்துச்சு. அண்ட் வாட் ஷி டிட் வித் இட், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஷி டிட் மோர் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் ஹர் டு டூ. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த படத்தில் பிடிச்சிருந்துன்னு சொல்லலாம், ஃப்ளாஷ்பேக்ன்ற பேரில் ஒரு ரஜினி சின்ன வயசில் காட்டல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட் இஸ் டிஃபரண்ட் திங் ஆல்டுகெதர். பட் இப்போ ஒரு வயசுக்கு ஒரு கல்யாண வயசில் இருக்க பொண்ணுக்கு அப்பாவை காமிக்கிற அந்த வயசு அதுவே போதும், அந்த ஜோன் போதும். அந்த ஜோனில் தான் அவர் உண்மையாகவே இருக்கிறாருன்றப்போ எனக்கு அந்த நான் ஆஃப் த ஸ்க்ரீன் பார்க்குற ரஜினியோட ரேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்குள்ள அவரோட பேக்ரவுண்டில் அவர் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, நிவேதா தாமஸ் கை குழந்தையா காமிச்சிருந்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன். ஸோ டாக்கிங் அபவுட் ஸ்டார்ஸ் ஆக்டர்ஸ் அண்ட் எப்படி அந்த ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா வந்து ஃபேன்ஸுக்கு ஏற்ற படம் பண்ணணுமா அவங்களுக்கு ஏற்ற படம் பண்ணணுமான்ற ஒரு டைலமாலே இருக்கும்போது சம்மன் இன் தமிழ் சினிமா வாஸ் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு டூ திஸ். தனுஷ் இப்போ தான் அசுரன் கொடுத்தாரு. ஐ திங்க் 2-3 days பேக் தான் 100 days ஃபங்க்ஷனே வந்து கொண்டாடினாங்க. இஸ் பேக் வித் பட்டாஸ் வந்து ஒரு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் டு அசுரன். நடுவில் என்னை நோக்கி பாயும் தோட்டான்னு ஒரு படம் வந்துச்சு, அதை நீங்கள் மறந்துட்டீங்க. அதை நான் இங்கே எஸ்டாப்ளிஷ் செய்ய விரும்புகிறேன். ஓகே கண்டினியூ. இல்லை அது ஆப்போசிட் பேசுகிறாரு, சொல்கிறப்ப எப்படி முடியும் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி படம் வந்து அவரே பெருசாக பேசலன்றதுனால நம்ம வந்து இதை பற்றி பேசலாம். பட் தட் வாஸ் ஆல்சோ an opposite film for Asuran. So yeah, but that started before Asuranன்றதுனால I cannot take that into consideration. But since பட்டாஸ் ரிலீஸ் ஆகி பேசி ஆகணும் அப்படின்ற போது துரை செந்தில்குமாரோட இதுக்கு முன்னாடி கொலாபரேஷன் வித் தனுஷ் வந்து கொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டப்படலையோன்ற ஒரு எனக்கு எப்பவுமே வருத்தம் இருந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி பண்ணும்போது எல்லாம் ட்ரெய்லர் பார்த்து ஒரு கதை மைண்டில் வச்சுருந்தோம். ஒரு
பட்டாஸ் எல்லாரும் வந்து சரி எந்த படம் மான் கராத்தே சில பேர் சொன்னாங்க, அது 7ஆம் அறிவு சொன்னாங்க, சிலம்பாட்டம். ஏன்னா ஸ்னேகா வேறு இருக்கிறதுனால அந்த தட் வாஸ் வெரி ஈஸி கார்லேஷன் டு மேக். எனக்கு என்ன ஆக்சுவலாக வை ஐ லைக், எனக்கு பட்டாஸ் வந்து ஐ டென்ட் மைண்ட் இட். அது ஏன்னா வந்து எல்லாரும் யோசிச்சுட்டு போன ஒரு கதை, அது அப்படியே இருந்துச்சு. இட் சாட்டிஸ்ஃபைட் எக்ஸ்பெக்டேஷன்லாம், இது வந்து சாட்டிஸ்ஃபைட்லாம் கிடையாது. ஆக்சுவலி இன்னும் மேட் ரியாலிட்டி, இட் மேட் ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம். ஸோ ஒரு வெரி சினிமா யூஸ் ஜெனரிக் ஃபில்ம், டெம்ப்ளேட் ஃபில்ம்லாம் சொல்லுவோம். பட் தி சம்திங் வித் ஒரு தெரியாத ஒரு விஷயம், அடைமுறை அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் தட். அடைமுறைன்ற விஷயம் வந்து உங்களுக்கு, ஐம் வெரி சாரி, அடிமுறைன்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடிமுறைன்ற விஷயம் வந்து இந்த படத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, எனக்கு டு பி வெரி ஹானஸ்ட் தெரியாது அது. ஆனால் அது படத்தில் யூஸ் பண்ண விதங்கள் பார்த்தா எனக்கு லைட்டாக நம்ம சின்ன வயசில் பார்த்த விடாத கருப்பு அதில் வரதான் கொஞ்சம் லைட்டாக யோசிச்சேன். எனக்கு ஞாபகம் வந்துச்சு படம் பார்க்குறப்போ. பட் அப்படின்ற ஒரு மார்ஷல் ஆர்ட் ஃபார்ம் இருக்கிறது எனக்கு தெரியாது இந்த படம் வரதுக்கு முன்னாடி. எனக்கு படத்துக்கு அப்புறமும் ஆனால் பெருசாக தெரியல. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இல்லை என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் ரொம்ப கரெக்ட். ஏன்னா இந்த இப்படி ஒரு மார்ஷல் ஆர்ட் ஃபார்ம் இருக்குங்கிறதே யாருக்குமே தெரியாது. பட் அந்த படத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் ஒரு விக்கிபீடியா பேஜ்லேருந்து நான் கற்றுக்கலாம். இதுதான் வந்து குங்ஃபோவாக இருக்கட்டும், இல்லை மைதாயாக இருக்கட்டும், எம்எம்ஏவோட ஒரு ப்ரிடிசிசருங்கிற மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்போ வாட் இஸ் இட் அபவுட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா. இப்போ வந்து வர்மக்கலைனா அது என்ன பண்ணுது, அது எங்கே அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். பட் அந்த இன்ஃபர்மேஷன் இந்த படம் ஃபுல்லாக நான் தேடிக்கிட்டே இருந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா இப்போ ஸ்னேகாவோட கேரக்டர் வந்து அடிக்கடி வந்து நீ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு, இந்த ஸ்டான்ஸ்லேருந்து இந்த இதுலேருந்து இதுக்கு போ, அப்படி வா, இதுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியாதப்போ நமக்கு எப்படி புரியும்? இப்போ டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து இந்த படத்தில் இந்த அடிமுறை அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி வரும். இப்போ அந்த மாதிரி ஒன்று வரும்போது அது முந்தைய வர சீன்ஸ் எல்லாம் அதை வந்து நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ் கூட சொல்லலை. பட் நீங்கள் டேக் அவேவாக எடுத்துப்பீங்களா அது? லைக் வில் யூ ஆக்சுவலி இப்போ ஒரு துரை செந்தில்குமார் கேட்டிங்கன்னா, நான் இந்த படம் வந்து இதை சொல்ல தான், இது பாப்புலரைஸ் பண்ண தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கலாம். இதை நான் வந்து சொல்லணும், இது விஷயம் இருக்குது, இது எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் தனுஷ். அதுக்கு வந்து நான் வெறும் இந்த ஒரு வேறு மாதிரி படம் எடுத்துகிட்டு இது மறைஞ்சு போகிறதுக்கு பதிலாக நான் ஒரு கமர்ஷியலாக கொடுக்குறேன், ஒரு 4 பாட்டு வைக்கிறேன், ஒரே மாதிரி 2-3 ஃபைட் வைக்கிறேன் அப்படி சொல்லும் போது டு யூ திங்க் அந்த ஒரு ஃபில்ம் மேக்கரோட அந்த ஒரு ஆங்கிள் ஜஸ்டிஃபைட் நினைக்கிறீங்களா? எஸ் டெஃபினெட்லி. இப்போது ஆனால் நான் என்னோட ப்ராப்ளம் அது இல்லை. நீங்கள் கமர்ஷியலாக வைங்க, ஃபைட்டு வைங்க, எல்லாம் ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தங்கல் எடுத்துக்கோங்களேன். அது அந்த தூக்கி போடுற ஒரு ஷார்ட் இருக்குல்ல, அதை ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க முன்னாடி. வை இஸ் தட் டிஃப்ரெண்ட், வை இஸ் தட்? அது வந்து வேண்டாம் ப்ளீஸ். அதுக்கும் அடிமுறைக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுதான் அங்கே பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்லையும் எல்லா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கிற ஒரு படத்துலையும் இருக்கும். ஏன்னா கனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த 5 ரன் ஷாட்டையும் வந்து ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. அது ஏன் வந்து ரொம்ப ரேரு, அதெல்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. ப்ரொமோட் பண்ணுறது பற்றி சொல்லியிருந்தீங்க, லைக் ஹவு துரை இஸ் ட்ரைங் டு ப்ரொமோட் அ நியூ ஃபார்ம், ஆக்சுவலி வெரி ஓல்ட் ஃபார்ம். இந்த படம் மூலிமா ப்ரொமோட் பண்ணுறது வேறு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வேறு. இந்த படத்தில் எனக்கு ஆக்சுவலாக லைட்டாக இன்ட்ரடியூஸ் தான் பண்ணியிருக்காங்க, எந்த விதத்துலையும் அதை ப்ரொமோட் பண்ணல. அது காரணம் ஆஷா சொன்ன மாதிரி அது நீங்கள் டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. அதை நீங்கள் வந்து நான் சேம் ப்ராப்ளம் ஐ ஹேட் வித் பிகில். எல்லாமே பண்ணுறாங்க. எனக்கு ஃபுட்பால் பற்றி பேச தெரியாது. ஒரு பாலை தூக்கி கோலில் போட்டால் கோல், அந்தளவுக்கு ஃபுட்பால் தெரியும். அந்தளவுக்கு தான் அவங்களும் படம் தெரிஞ்சு எடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு பிகில். பிகாஸ் கொஞ்சம் டெக்னிக்கலாக போயிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமே எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹவ் கெனடி கிளப் வாஸ் லாஸ்ட் இயர் ஒரு படம். கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் பேசுனீங்கன்னா அதை நான் இன்னும் அந்த சப்ஜெக்ட்குள்ளே அப்சர்வ் பண்ணேன். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாட்டியும் கூட எனக்கு அதை உள்ளே கொண்டு வர மாதிரி எனக்கு இருக்கும். லைக் ஹவு ஃபோர்ட் வர்சஸ் ஃபெராரி வாஸ். அந்த சர்க்யூட் பற்றி நமக்கு அந்த காலத்தில் தெரியாது, இப்போ எனக்கு தெரியாது. பட் அந்த காலத்தில் அது ஒரு எவ்வளோ பெரிய கிரேஸ், அது எப்படி வந்து இப்போ நம்ம ஓட்டுற காருக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருந்துச்சுன்றது. They even explain the technique that he uses to win. Correct. And why அது யூனிக்னு அதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இருக்குது. அது அழகாக வந்து அந்த கதையில் அந்த நரேட்டிவ்லேயே எழுதியிருப்பாங்க. ஸோ தட் இங்கே ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சு. டு பி வெரி ஹானஸ்ட், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலாக இன்னொரு ஹாஃபாக நம்ம கட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு அதில் தேவையில்லாத சொல்ல மாட்டேன். இந்த எஸ்டாப்ளிஷிங் ஹீரோ, எஸ்டாப்ளிஷிங் த கேரக்டர்ஸ்ன்ற ஒரு இடத்துல நிறைய டைம் டீல் பண்ணியிருப்பாங்க. அங்கே நம்ம பண்ணியிருக்கலாம். எனக்கு அந்த ஆர்ட்டை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஆக்சுவலாக ஆர்வத்தை தூண்டுச்சே தவிர எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அதை கொடுக்கல. தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்போ அசுரனை ஹிட் ஆக்கிட்டாங்களோ அப்போயே வந்து கொஞ்சம் கனமான சப்ஜெக்ட் ரெடி ஆகிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அசுரன் வந்து நீங்கள் 2005 கூட 2010 யோசிச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 நாள் மட்டுமே கொண்ட ஒரு படமாக இருக்கும். என்ன சண்டை போட்டு ரத்தம்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களே தேட்டருக்கு வந்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த லெவல் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். கமல் அடிக்கடி சொல்கிற மாதிரி நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப குறைச்ச மாதிரி மதிப்பிடுறோம்னு நினைக்கிறேன். கௌதம் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க படத்தவருக்கு. அசுரன் தானே கரெக்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் கண்டென்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் நீங்கள் அந்தளவுக்கு ஹெவியாக எழுதுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளாகவே எழுதாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து
நம்ம ஊரில் என்னன்னா இந்த படத்துக்கு எப்படி ப்ராசஸ் போயிருக்குன்னு தெரில. பட் ரைட்டிங் எழுதுனதுக்கப்புறம் அது வந்து ஒரு வேரியஸ் ஆட்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டாக்டர்ஸா இல்லாட்டி வந்து அவங்களுக்கு படிக்க கொடுக்கப்படுறப்போ அது வந்து அவங்க எப்படி கன்சியூம் பண்ணுறாங்கன்றது ஒரு ஐடியா வரும். இல்லாட்டி ஒரு ஃபிலிம் பண்ணிவிட்டு ஃபைனல் வெர்ஷன் வெளியே வரதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து போட்டு காமிச்சிட்டு வந்து இது உங்களுக்கு புரியுதா இல்லை காம்ப்ளெக்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் எடிட்டிங்கில் ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் ரொம்ப ஷாலோவாக எழுத போகிறீங்கன்னா வந்து அது கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒரு ஆர்வமாக போய் பார்க்குற ஒரு படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. when compared with Darbar, this film also had a problem with its villain. நீங்கள் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் வில்லனை போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நியூ ஃபேஸை போடுங்க, பட் give him an arc. ரொம்ப ஒன் டைம்ஸ்னால ஒரு கேரக்டர் நான் ஜெயிக்கிறதுக்காக என் பிள்ளையும் போய் கொள்ளுவேன் அப்படின்றதுனா நம்ம எப்போ பார்த்தாச்சு படத்துக்கு மேலே தான் அப்பா அம்மாலாம் பார்த்து தான் நம்மளுக்கு. பட் ஆக்சுவலி சம்ஹவ் எனக்கு வந்து வில்லன் கேரக்டர் செல் ஆச்சு. ஏன்னா தனுஷ் அவர் படத்துலேயே வந்து ரொம்ப நாளாக ஒரு நல்ல வில்லன் இல்லை. ஆக்சுவலி ஒரு விஐபி 1 பார்த்துட்டு வந்து ஓகே ஜாலியாக லாஸ்ட்டில் அவர் வந்து அமு பேபிலாம் சொல்லிட்டு போயிடுவார். ஸோ விஐபி 2 வந்து அது இன்னும் தோசை சாப்பிடுவாங்க சேர்ந்து. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கும் ஆல்வேஸ் ஃபெல்ட் தனுஷோட படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இல்லையே. தனுஷ் தோக்க மாட்டார். தனுஷ் தோக்க மாட்டார். இதில் ஆக்சுவலாக சார் அந்த விஷயங்கள் வந்து பண்ணிட்டாங்களோன்ற ஒரு இது இருந்தது. லைக் ஹி ஆக்சுவலி லூசஸ் சம்டைம்ஸ். தெர் இஸ் அ டிப் இன் இஸ் ஒரு அண்டர்டாக்னு அப்படி தான் இருக்கும். டிப் தான் மேலே ஏறணும். நீங்கள் மேலேயே போயிட்டு இருந்தால் அது இது இல்லை. ஸோ நவீன் சந்திரான் ஒரு கேரக்டர் வந்து ஆக்சுவலி டின் மைண்ட் ஹிம் டில் அ பாயிண்ட். அந்த பாயிண்ட் வந்த அப்புறம் தான் வந்து படத்தோட டோனே மாறின மாதிரி இருந்தது. அந்த திடீர்னு வந்து ரைட்டிங்லாம் காணாமல் போன மாதிரி இருந்தது. திடீர்னு ஒரு ரஷ் கிளைமேக்ஸ், ஒரு ரொம்ப யோசிக்காம டக்கு ஃப்ளாஷ்பேக் கூட ரொம்ப. பட் தென் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஐ ஃபவுண்ட் இட் டு பி ப்ராப்ளி நான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலி தனுஷ் அப்படின்றவரோட ஸ்டார் பவர் நான் வந்து பார்த்தது அந்த போர்ஷன்ஸில் தான். வில்லன் ஃபுல்லாக வராது. தனுஷ் பாதி பேர் வந்துட்டு போகிறாரு. அதனால் அவருக்கு டிப்பாக இருக்கும். எஸ் ஆக்சுவலாக வில்லனுக்கும். பட் we have talked about the flashback. Yes. And the whole martial arts காமிக்கிறதா ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த தனுஷ் ரொம்ப பிடிச்சிருச்சு. திரவிய பெருமாள் and ஸ்னேகாவோட கேரக்டர் அவங்க I think one of the very good actors is not being used well ன்றது ரொம்ப I believe that. ஏன்னா ப்ராப்பராக ஒரு இமோஷனல் சரி ஒரு இந்த படத்தில் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுட்டு பண்ணியிருக்காங்க. ஷி ஃபாட் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஸ்டன்ஸ்லாம் வந்து சும்மா ஏனோதானம் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற ஸ்டன்ஸு ப்ராப்பராக ஒரு விழுறாங்க, ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் அடிக்கிறதும் கரெக்டாக இருக்குது எல்லாம். லைக் குட் இமீடியட் ரிலேட் டு பவானி ஐபிஎஸ் வேறு அவங்களோட ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படல. பட் இதில் வந்து ஜஸ்ட் ஷோஸ் தட் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்னேஹா. அண்ட் யூ ஹேவ் நாசர் இன் வெரி ஸ்மால் கேமியோ. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நம்ம அடிக்கடி முன்னாடி இந்த பேனலில் சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். I think something the Tamil cinema is blessed with this amazing talents who are being used in the name of supporting actors. ஒரு ஸ்டோரிக்காக நான் மனோபாலா சார்ட்டு பேசிகிட்டு இருக்கப்போ he was saying how மற்ற இண்டஸ்ட்ரியில் they are getting better roles to do. இங்கே வந்து இன்னும் அந்த பாடி ஷேவிங் பண்ணிக்கிட்டு லுக்ஸை வச்சு காமெடிலேயே நிறைய வேரியேஷன் இருக்குது, ஏன்னா அதை பண்ண விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இதுவும் ஞாபகம் வருது. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அவங்கள வச்சுக்கிட்டு. ஆனால் மறுபடியும் திருப்பி அது ஒரு டெம்ப்ளேட்டிஷாக வச்சுட்டே பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேஹா இன்டர்வியூ பண்ணப்போ கூட ஷி வாஸ் சேயிங் மரத்தை சுற்றியோட வச்சுட்டு இருக்காங்க ரொம்ப ஆளாக, இனிமேல் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷி வெயிட்டட் 2017 நினைக்கிறேன் வேலைக்காரன். ஸோ ஷி ஹேட் டு வெயிட் ஃபார் 3 years for a next Tamil film and not only she was available, they could have given her a lot of roles. அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இந்த படத்துக்கு இந்த படத்தில் I didn't have a problem with her character, but I think she could have been used much better than நான் நினைக்கிறேன். I think it comes from the fact that the film didn't do justice to அந்த அடிமுறைங்கிற அந்த கலை தான். ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள ஃப்ளாஷ்பேக்கில் இந்த மூமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தனுஷ் கழுத்தில் கத்தி வச்சுட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்போ தட்ஸ் நாட் சம்திங் யூ see all the time on. அண்ட் ஒரு ஹீரோயின் வந்து ஹீரோ அளவுக்கு ஸ்கில்டுங்கிறது சொல்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். லைக் வந்து அந்த இடத்துல வந்து தனுஷ் கடைசியில் சொல்லும்போது நீ இருந்தேன்னா என்னை காப்பாற்றிருப்ப அந்த மாதிரி ஒரு டைலாக் வைக்கிறதுங்கிறதே இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்ஸி மோமெண்ட்டுங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கிறப்போ செகண்ட் ஹாஃபில் அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய அவங்க அந்த ஸ்கில்லை என்ன சொல்கிறது ஷோகேஸ் பண்ணுற மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி சீன்ஸ் அமைஞ்சிருந்தால் நமக்கு அந்த கேரக்டர் இன்னும் பயங்கரமாக ஒர்க்கும் இருக்கும்னு எனக்கு தோணும். ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் அது இருந்துச்சு, கொஞ்சம் இருந்துச்சு, பெரிய அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் இருந்தது. பட் அந்த ஸ்கில்லை அவங்க இன்னும் எக்ஸ்பிளைன் அந்த டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்திருந்தா இட் வுட் ஹவ் பீன் பெட்டர். அதுதான் தட் வாஸ் வேர் அதுதான் அந்த படத்துலேயே ஒரு அவங்க வந்து ஒரு ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் படம் எடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ ஆன் தட் நோட் லாங் ஸ்டோரி ஷார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஐ திங்க் ஃபர்ஸ்ட்
வீடியோ ஆஃப் 2020 என்ஆர்என்சியோடது. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ரேப் இட் அப். அண்ட் ஸோ இந்த வாட்டி நாங்கள் யூடியூப்பில் அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் யூடியூப் அஸ் திஸ் பேனல். அப்படி இருக்கும்போது ஸோ வி தாட் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் திஸ் தான். ஸோ இன்னும் யூடியூப்பில் வர மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஸோ வி நீட் ஆல் யூ சப்போர்ட் ஃபார் தட். அண்ட் நீங்கள் நிறைய கொடுத்துருந்தால் தான் அந்த நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் சஜஷன்ஸ்னால தான் நாங்கள் யூடியூப் வந்தது. இல்லையா, நீங்கள் தான் வந்து திருப்பி யூடியூப் பக்கம் வாங்கன்னு சொன்னதுனால தான் எங்களோட இந்த வீடியோ வரதுக்கு காரணமே. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணும் இல்லை எனிதிங் யூ ஆல்சோ ஃபீல் ஃப்ரீ. இனிமேல் சொல்கிறதுக்கும் இல்லை கமெண்ட் போடுவாங்கன்ற நம்பிக்கை இல்லையா. கரெக்ட், பாராட்டுறதையும் சரி திட்டத்தை பப்ளிக்காகவே பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. ஸோ ஆன் தட் நோட் நாங்கள் எல்லாரும் சைன் ஆஃப் பண்ணுறோம். இட்ஸ் ஹாப்பி பொங்கல் டு எவரிபடி and wish you a very happy new year. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்